வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் மணிவண்ணன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு உண்டான ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டிக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோஸ் பார்த்தோம். அதோட பார்ட் 2 கண்டினியூ தான் இப்போ நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரி இந்த பார்ட்டில் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய பார்ட்லேருந்து மட்டுமே 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அரைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே புக் பேஸ்டு கொஸ்டின்ஸாகவே இருந்தது, பட் ஸ்ட்ராங் கான்செப்ட் பேஸ்டாகவும் இருந்தது. சரிங்களா? இதில் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸை பார்க்கலாம். ஓகே, குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்ட கேள்விகள். என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ருபீஸ் 625 ஆனது 2 ஆண்டுகளில் 900 கூட்டு வட்டியில். ஸோ அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது 625, அது எவ்வளோ அமௌண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா 900 அப்படின்னு மாறிடுச்சு. என்ன வட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னா கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்துட்டான். எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்கானோ அதை எழுதிங்க. இட்ஸ் கால்ட் என்ன அப்படின்னா கிவன் டேட்டா அப்படின்னு பேர். ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்மை கிராக் பண்ணுறதுக்கு ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத விட கிவன் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆர்டர்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதணும். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, P = 625 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதில் A அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 900. டோட்டல் அமௌண்ட் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிவன் டேட்டா. டு ஃபைண்ட் நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு ஃபைண்ட் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டேர்ம் இருக்கு என்ன அப்படின்னா கேபிட்டல்ஸ் இருக்கு. அந்த கேபிட்டல்ஸோட டோட்டல் அமௌண்ட்டா மாறுது அப்படின்னா, அந்த கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் சம் ஆஃப் அமௌண்ட். அதில் என்ன ஆட் ஆகும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஆட் பண்றப்ப என்ன அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் எது அப்படின்னா P of 1 + R divided by 100 whole power n. இதில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணா நீங்க என்னது அப்படின்னா we will get answer. Just like us, P என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 625 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 1 + R. R என்னன்னு தெரியாது. ஆக்சுவலி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் per annum. So R divided by 100 n = A அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 900. இப்போ 625 அப்படிங்கிறத கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிடலாம். அப்போ 1 / R 100 ஹோல் பவர். ஆக்சுவலி என்னுக்கு பதிலாக என்ன அப்படின்னா 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 = 900 divided by 625. இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். அகைன் இன்னொரு டேர்மும் பண்ண முடியும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 divided by 25. இதை 30 ஸ்கொயர் அப்படின்னும் 25 ஸ்கொயர்னு எழுத முடியும். காமனா இதை ஓவரால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 30 divided by 25 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். இப்ப ஸ்கொயருக்கும் கேன்சலேஷன் பண்ணிடலாமா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 + R divided by 100 = 30 divided by 25. இந்த 30 divided by 25 சிம்பிள் என்ன அப்படின்னா டிவைட் பண்றேன். 5 ஆல டிவைட் பண்ண அப்படின்னா 6 divided by 5 ன்னு கிடைக்கும். இப்போ R/100 அப்படியே இருக்கு. இந்த R/100 அப்படிங்கக்கூடிய டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இந்த 1 அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடு போயிடுச்சு அப்படின்னா -1. இப்போ என்ன ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 பண்ணுறேன். 6 - 5 divided by 6 - 5 அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1. ஸோ சிம்பிள் டேர்ம் என்ன அப்படின்னா R divided by 100 அப்படின்னு இருந்ததா, இந்த 100 மேலே போயிடுச்சு அப்படின்னா divided by 5 இருக்கு. ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா 20. இதை ஃபார்முலா ஓரியன்டட் மெத்தட்ஸ்ல மட்டும்தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்ப இந்த ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெர் இயர்லி அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா P of 1 + R divided by 100 whole power n into A. ஸோ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா R அப்படிங்கிறது 20ன்னு கிடைச்சிருக்கு. தட்ஸ் கால்ட் 20% ஆஃப் per annum. அவங்க கொடுத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 20%. ஆப்ஷன் C இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஈஸி ஃபார்முலாஸ் ஓரியன்டட் இதை கரெக்ட் பண்ணியிருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, find the principal which amounts to rupees 169 in 2 years. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
ஏதோ ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு, அந்த அமௌண்ட் என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒரு அமௌண்ட், ஒரு அசலானது ஆண்டுக்கு 4%. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்துட்டான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறான். அந்த டேர்மை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப 2 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். 2 ஆண்டுகளில் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 169 மாறிடுச்சு. அப்ப என்னென்னலாம் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கொடுக்கல, அதுக்கு பதிலா பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் கொடுக்கல, அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துட்டான் அப்படின்னா 169 அப்படின்னு கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் என்ன அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 4%. இப்ப இதுல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். சேம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் ஃபார்முலா. இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலாவே வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர்ஸ் ஃப்ளோ பண்ண முடியும். என்ன அப்படின்னா பி ஆஃப் என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு, ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறோம், டோட்டல் அமௌண்ட். இந்த பி அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ 1 பிளஸ் ஆர் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 டிவைடட் பை 100. ஆர் அப்படிங்கிறது 4 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்கிறேன். n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 169. சரிங்களா? ஸோ இதை கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படின்னா 1 டிவைடட் பை 25. இப்போ பி இருக்கு, இந்த 1 பிளஸ் 1 டிவைடட் பை 25 இந்த 1 டிவைடட் பை 25 அப்படியே எழுதிக்கிறேன். ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்கே 169 இருக்கு. இந்த டேர்மை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 26ன்னு கிடைக்கும். இப்போ 26 டிவைடட் பை 25, ஸோ ஹோல் ஸ்கொயர் பி அப்படிங்கிறது அப்படியே இருக்கும் 169. இது ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுறேன். ஆப்போசிட் சைடு கொண்டு போனேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 169 அப்படியே இருக்கும். இந்த 26 டிவைடட் பை 25 அப்படிங்கிறது ரெசிப்ராக்கல்ஸா மாறி 25 டிவைடட் பை 26 இன்டூ 25 டிவைடட் பை 26 மாறும். இப்போ அது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 13 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். 13th டேபிளால் அடிச்சிருக்கேன். அதே போல் 2 அகைன் என்ன அப்படின்னா 13 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா இது 2 டைம்ஸ் இருக்கும். 13 கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 625 டிவைட் பை 4. இப்போ இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா 625 இருக்கா டிவைடட் பை 4. ஸோ அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா we will get the answer. 625 டிவைடட் பை 4 அப்படிங்கிறப்ப 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1, அடுத்தது 5, பேலன்ஸ் 2. அப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா 24ல் 6 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் வந்து 10. அப்போ என்ன வருது அப்படின்னா 25. ஸோ ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா எவ்வளோ ஆப்ஷன்ஸை வந்து முன்னாடிலாம் என்ன இருக்கும் அப்படின்னா வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆப்ஷன்ஸில். இங்கே 156.25 வச்சிருக்கான், இங்கே 154.75 வச்சிருக்கான். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ கொஸ்டின்ஸை நல்லா ஸ்டாண்டர்டாக எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆப்ஷன்ஸை ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இது ஃபார்முலா ஓரியன்ட் தான் இதை கிராக் பண்ண முடியும். ஃபார்முலா ஓரியன்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு சம் ஆஃப் அமௌண்ட். இட்ஸ் கால்ட் ஏ. ஓகேங்களா? குட். ஸோ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிம்பிள். ஸோ இதை லாஜிக்கலி கிராக் பண்ண முடியும். என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே ஒரு லாஜிக் எடுத்துங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 100%. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அதோட அமௌண்ட் அப்படிங்கிறது மாறவே மாறாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்த சேஞ்சஸ் இருக்காது, அது ஒரு கான்ஸ்டன்ட். அதனால P ஈக்குவல் டு 100% அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா P ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 4000 கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5% கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ். அப்போ 1 இயருக்கு 5%, 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா 10%. ரைட்டா? அப்போ 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா 10% கண்டுபிடிக்கணும். அப்போ 4000 இருக்கு. இந்த 4000ல் 10% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 400. ஸோ முன்னாடியே சொல்லியிருக்கேன் பிரின்சிபல் ஆஃப் த அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4000, அதை 100% எடுத்துக்கணும். அப்போ அவன் 10% கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் 10 எடுத்திருக்கேன், இங்கேயும் 10 எடுத்துட்டேன். அப்போ என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னா 400. அப்போ ஈஸி டு கெட் ஆன்சர். 400 தான் ஆன்சர்.
சரிங்களா? இதை P ஈக்குவல் டு 100% அப்படிங்கிறது கீவேர்டு தான் ஞாபகம் வச்சு. அடுத்த சம்ஸ்க்கு போயிடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட் கேட்குறாங்க இப்போ. சரிங்களா? நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடியது டயத்தை லாஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, அசல் என்ன கொடுத்துட்றான் அப்படின்னா 5000 அப்படின்னு கொடுத்துட்றான். மீனிங் என்ன அப்படின்னா P ஈக்குவல் டு 5000. அதுக்கு அடுத்தது 4% அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 4% பெர் ஆனம், ஒரு வருடத்திற்கு 4%. அதுதான் முக்கியம். அடுத்தது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1.5. ஸோ 1.5 இயர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா 2 வருஷம் கம்ப்ளீட்டடா கொடுக்கல. சரிங்களா? இன்கம்ப்ளீட்டடா தான் கொடுத்துருக்கான். இங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஜஸ்ட் லைக் அஸ் கூட்டு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்கான். இந்த மாதிரி சம்ஸ் வந்தது அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா கான்செப்ட் ஓரியன்டட் சேவ் பண்ணலாம். இதுக்கு அப்புறமா ஒரு டேர்ம் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இதுதான் அங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா ஒரு ஆண்டிற்கு தான் 4%. அப்ப அரையாண்டிற்கு எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னா 2% கொடுத்திருப்பான். லாஜிக் புரியுதா? ஒரு ஆண்டிற்கு 4% அப்படின்னா அரையாண்டிற்கு என்ன அப்படின்னா 2% வட்டி தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 6 மந்த்துக்கு என்ன அப்படின்னா 5000, இது 2% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 100 அப்படிங்கக்கூடிய அமௌண்ட்ஸ் கிடைக்கும். முன்னாடியே சொல்லியிருக்கேன் 5000 அப்படிங்கிறது என்னவா எடுத்துங்க அப்படின்னா 100% எடுத்துங்க. அதுல 10% அப்படிங்கிறது 500. ஸோ லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 100% எடுத்துக்கிறோம். அதில் 10% அப்படிங்கிறது 500 அண்ட் தென் 1% அப்படிங்கிறது 50. அப்போ 2% அப்படிங்கிறது 100. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ அடுத்த 6 மந்த்துக்கு என்ன அப்படின்னா இந்த 100 ஜாயின் பண்ணணும். அதை விட எளிமையான மெத்தட் என்ன அப்படின்னா இந்த 100 இருக்கா, அடுத்த 6 மாசத்துக்கு சேம் என்ன அப்படின்னா 2% அப்படிங்கிறப்ப 100. இந்த 100க்கு 2% கண்டுபிடிப்பான். அப்போ 2 ரூபாய் அதிகமாகும். 102 ரூபாப்பா. மீனிங் புரியுதா? இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். வட்டிக்கு வட்டி போடுறதான் கூட்டு வட்டி, வேற ஒண்ணும் இல்லை. இந்த வட்டிக்கு அமௌண்ட் இருக்குல்ல அதுக்கு 2% எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்த 6 மந்த்ல என்ன ஆகும் அப்படின்னா அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும். 2%ங்கிறப்ப நல்லா புரிஞ்சுங்க. செகண்ட் இயர்ல எவ்வளவு வட்டி வந்தது? 102. இப்ப செகண்ட் 6 மந்த்ல இந்த 102க்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா 2% வட்டி போடுவாங்க. அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2.04ன்னு கிடைக்கும். சரியா? அப்ப எவ்வளவு ஆன்சர்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 104.404. சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 306.04. இப்போ எவ்வளோ, அதாவது எந்த அளவுக்கு அவங்க ஆன்சரை என்ன அப்படின்னா டச்சபிளா கொடுத்துருக்காங்க பாருங்க. மீனிங் என்ன அப்படின்னா 306.04 இருக்கா, இங்க என்ன இருக்கு பாருங்க 306.03 வரைக்கும் இருக்கு. 0.02 கொடுத்துருக்கான். அப்ப மீனிங் என்ன, அவன் ரொம்ப என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஆன்சர்ஸுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ட்ரிக்ஸை என்ன பண்றான் அப்படின்னா ஒழிச்சு வைக்கிறாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? ஈஸி. ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சி. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. மொத்தம் 1.5 வருஷம் சொன்னாங்க. 3 6 மந்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1.5 இயர். இல்ல ஃபார்முலா ஓரியன்டட் நான் கிராக் பண்றேன் அப்படின்னாலும் என்ன அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா P of 1 plus R divided by 200 R divided by 200 பவர்ல இங்க என்ன எழுதிக்கணும் அப்படின்னா 2 power n equal to a. இதான் ஃபார்முலா ஓரியன்டட் கிராக் பண்றது. வேணா இந்த ஃபார்முலால எல்லாமே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சேம் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? கான்செப்ட் ஓரியன்டட் கிராக் பண்ணலாம் அண்ட் தென் ஃபார்முலா ஓரியன்டட் நம்மளால கிராக் பண்ண முடியும். ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹5,600 அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கான். இந்த அமௌண்ட் என்னவா சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னவா சேஞ்சஸ் ஆயிருக்கு? ஸோ 6,720 சேஞ்சஸ் ஆயிருக்கு. இப்போ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா 6% பெர் ஆனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6% கொடுத்துருக்காங்க. ஓகே குட். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆண்டுகள், கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல என்ன கொடுக்கல அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாங்கிற வேர்டே கொடுக்கல பாருங்க. அந்த இடத்த கவனிக்கணும்.
அப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டானு கொடுக்கல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டானு கொடுக்கல. அப்ப எல்லாமே எப்பொழுதுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஸ்பெசிஃபிக்கா அந்த வேர்டை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்துங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்டே எடுத்துங்க. அப்ப என்ன அடுத்த வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுப்பா? சோ 5600. ஸோ இதுல இருந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவா மாறி இருக்கு அப்படின்னா 6720. லைக்கஸ் எவ்வளவு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. 6720ல இருந்து நம்ம எவ்வளவு கழிக்கணும் அப்படின்னா 5600 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா 20. 7ல 6 போயிடுச்சு அப்படின்னா 1, 6ல 5 போயிடுச்சுன்னா 1. அப்போ 1120. இப்ப என்ன டேர்ம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. நமக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா P இன்டூ N இன்டூ R டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். P என்னன்னு தெரியுமா? 5600. P மீன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் தி அமௌண்ட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். N அப்படியே வச்சிங்க. R அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க 6 இன்ட்டு டிவைடட் பை 100 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1120. எதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும் பாருங்க. 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0க்கு கேன்சலேஷன் பண்ண முடியும். சரி 56 அப்படின்னு கொடுத்துருக்கான். 56 ஆல அடிக்க முடியுமா? கண்டிப்பா கிராக் பண்ணலாம். என்ன கிடைக்குது அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும் 20. அப்ப n ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 6. ஸோ இதை கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 10 டிவைடட் பை 3. இந்த 10 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 பார் 1 பார் 3 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 1 பார் 3 அப்படிங்கிறது டேர்ம். இங்க மீனிங் புரிஞ்சுங்க. இந்த மாதிரி இயர்ஸ் கொடுத்துருக்கால சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ், இந்த 1/3 இயர்ஸ் வந்து நீங்க மந்த்தா மாத்துனீங்க அப்படின்னா எவ்வளவு மந்த் கிடைக்கும் அப்படின்னா 4 மந்த் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒன்றும் இல்லை 1/3 இன்ட்டு 12 மந்த்தால மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 4. இப்படியும் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த இடத்துல. சரிங்களா? ஈஸி. ஸோ ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ் 4 மந்த். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுங்க. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணல அப்படின்னா ஆன்சர் கிடைக்காது. ஓகேங்களா? ஈஸி. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6 9 மற்றும் 6 9 மற்றும் 15ஆல் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் காண்க அப்படின்னு கொடுத்துட்டான். சோ இதால் வகுப்படணும் அப்படின்னா அந்த நம்பர்ஸோட எல்சிஎம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எல்சிஎம்மா இருக்கணும், அல்ல எல்சிஎம்மோட மல்டிபிள்ஸா இருக்கணும். அப்ப என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா 6 9 15 இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. 6 கொடுத்துருக்கான், 9 கொடுத்துருக்கான், 15 கொடுத்துருக்கான். இந்த மூணுத்துக்கு என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம்? 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும், இது 5 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்ப எல்சிஎம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் என்னப்பா வருது? அதுக்கு அடுத்தது ஏதாவது டேர்ம்ஸ் வருதா? 90 கிடைக்குதா? அப்ப எல்சிஎம்ங்கிறது 3 into 5 15, 15 into 2 30, 30 into 3 90. அப்ப 90வா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இதோட மல்டிபிள்ஸா இருக்கலாம். 90ஓட மல்டிபிள்ஸா இருக்கலாம் ஒரே நம்பர் எது அப்படின்னா இதான். சாரி, என்ன அப்படின்னா இந்த ஒரு நம்பர் தான். 90ஓட மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஒரு நம்பர் தான் இருக்கு, மற்றது எதுவுமே கிடையாது. இது எதோட ஸ்கொயர்னு பாருங்க, 30 ஸ்கொயர். வர்க்க எண் அப்படின்னு சொல்லிட்டான், மிகச்சிறிய வர்க்க எண் தான். ஓகேங்களா? 90ஓட மல்டிபிள்ஸாவும் இருக்கு, 30 ஸ்கொயராகவும் இருக்கக்கூடிய ஒரே நம்பர் எது அப்படின்னா 900. ஆப்ஷனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிடலாம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க, ஆப்ஷனை வச்சு செலக்ட் பண்ணிடுறீங்க. ஈஸி. இது அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அண்ட் தென் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துலயும் இந்த டேர்மை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜியோமெட்ரிக் சீரீஸ்ல ஈவன் நம்பர் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது கீவேர்ட் ஈவன் நம்பர் டேர்ம்ஸ் கொடுத்துட்டான். இதுல சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் இஸ் 3 times of the sum of all terms அப்படின்னு கொடுப்பான். ஜென்ரலாவே எப்போதுமே கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதுல என்ன மட்டும் நீங்க பார்த்தா போதும் அப்படின்னா இந்த 3 times அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, இந்த வேர்டிங்கை மட்டும் கவனிங்க போதும், வேற எதுவுமே தேவையில்லை. 3 timesனு கொடுத்தா ஆன்சர் 2. இன் கேஸ் 5 times அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் 4. மீனிங் புரிஞ்சுங்க. கீவேர்டு என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக் சீரீஸ்னு கொடுத்துருக்கணும், ஈவன் நம்பர் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா 3 times அதுல அப்படியே சம் வேற எதுவும் மாடுலேஷனே இல்லை. அடிக்கடி கேட்கறது ரிப்பீட்டட் சம் தான். அது 3 times அப்படின்னு கொடுத்தா ஜஸ்ட் லைக் 2னு போட்டுருங்க.
சரிங்களா? சம்ம சால்வ் பண்ணலாம். அது வந்து தியரிட்டிக்கலாக போகும். சரிங்களா? பெரிய பார்ட்டாக போகும். அதுக்கு இந்த டேர்மே நமக்கு போதும். ஷார்ட்கட்லேயே இதை போட்டுடலாம். 3 டைம்ஸ் அப்படிங்கன்னா ஆன்சர் 2. அதுவே 5 டைம்ஸ் கொடுத்தானா 4. ஸோ ஒரு ஏபி சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சம் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஓரியன்ட் தான் நம்மளால கிராக் பண்ண முடியும். ஆன்சர்ஸை வச்சு பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சில சம்ம டிஸ்கிரிப்டிவ் ஓரியன்ட் தான் கிராக் பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஓரியன்டே கிராக் பண்ணுங்க. நம்பர் 1 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு சீரிஸ் கொடுத்துட்டான். இந்த சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீசிங் சீரிஸ் அப்படின்னு பேர். என்ன டிக்ரீசிங் சீரிஸ்? 24க்கு அடுத்தது 21 வந்திருக்கு, 21க்கு அப்புறம் 18 வந்திருக்கு, 18க்கு அப்புறம் 15 வந்திருக்கு. இந்த மாதிரி டிக்ரீஸாக போயிட்டு இருக்கு. ஆனால் ஏபி சீரிஸ் டிக்ரீசிங் ஏபி சீரிஸ். இதில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா 351 வருதா? நல்லா புரிஞ்சுக்க. -351 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப எவ்வளவு நம்பர்ஸை நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு நம்பர்ஸ் அங்க இருந்திருக்கும் பிரசன்ட்ல அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 25க்கு 24, 23, 26 ஏதோ ஒன்று இதுல ஆன்சர். இப்போ என்ன வேணும் அப்படின்னா நார்மலா நம்மளுடைய ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏபி சீரீஸ்ல கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா summation of Sn equal to n divided by 2 into 2a plus n minus 1 into d. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சம்ம கிராக் பண்ண முடியும். இங்க Sn அப்படின்னு கொடுத்துட்டான். இதுல என்ன கிடையாது அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த எண்ணை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப இதோட என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா கூடுதல் தான் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான் பாருங்க, -351 கொடுத்துருக்காங்க. அப்ப இதை டெரைவ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா -351 அப்படிங்கிறது ஒன் சைடு வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு இந்த எண்ணுக்கு பதிலா n அதே சேம் n எனக்கு தெரியாது. ஸோ 2 அப்படிங்கிறது எழுதிட்டேன். a அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 பிளஸ் n அப்படிங்கிறது தெரியாது. ஸோ n - 1 d அப்படிங்கிறது -3. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் டேர்ம்ல இருந்து இதை கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 21 - 24 ஈக்குவல் டு -3. இதுதான் d. டிஃபரன்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணணும். இப்போ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கு? இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 702 அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன்ஸ். n கிடைச்சிருக்கு. இப்போ ஆன்சர்ஸ் என்ன அப்படி வருது பார்த்தீங்க அப்படின்னா 48 வருது. இங்க டேர்ம் என்ன வருது பாருங்க, பிளஸ் இதை 3ஆல -3ஆல மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா -3n. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா +3 அப்படின்னு கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ -702 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும், சிம்பிளிஃபிகேஷன்ஸில் இருக்கு. இந்த எண்ணால் இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 48 -3n அந்த என்ன அப்படின்னா +3. இப்போ ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா -702 ஈக்குவல் டு அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n 48 3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 51 -3n. என்னால மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணலாமா? என்னால மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டேர்ம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 51n -3n². இது எல்லாமே ஏதாவது ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 3n² -51n and then என்ன அப்படின்னா -702 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஆப்போசிட் சைடு வந்துருச்சு அப்படின்னா அதோட சைன் அப்படிங்கிறது மாறிடும். ஈஸி. ஸோ இதை எல்லாத்தையும் நான் 3ஆல டிவைட் பண்ணிடுங்க. 3ஆல ஓவரால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா n² 17n மைனஸ் இதை 3ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும், பேலன்ஸ் 1 3 டைம்ஸ் இருக்கும், 4 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 234n² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுனா என்ன வரணும் அப்படின்னா 234 வரணும், -234. அதே போல் ஆட் பண்ண என்ன வரணும் அப்படின்னா -17. அப்போ 26 × 9 பண்ணி பாருங்க, வருதா ஆன்சர்ஸ்? அப்போ என்ன வரும் அப்படின்னா n - 26 n + 9. ஸோ ஜஸ்ட் லைக் ஆஸ் என்ன அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n ஆப்போசிட் சைடு போயிடுச்சு அப்படின்னா இதை கிராக் பண்ணீங்க அப்படின்னா n ஈக்குவல் டு 26. ஏதாவது ஒன்று தான் ஆன்சர்ஸாக எழுத முடியும். மைனஸில் எப்போதுமே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ அதை நெகுலேட் பண்ணிடலாம். ஸோ n ஈக்குவல் டு 26 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் அதை ஆன்சர்ஸ் போட முடியும். சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் தேடாதீங்க. இது டிஸ்கிரிப்டிவ் ஓரியன்ட் என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் என்ன அப்படின்னா நமக்கு 3 minutes டைம் எடுக்கும். ஸோ அதை ஒரி பண்ணிக்க கூடாது. ஏன்னா 10 செகண்ட்ஸ்லையும் கிராக் பண்ணுற மாதிரி சம்ஸ் இருக்கு, 20 செகண்ட்ஸில் கிராக் பண்ணுற மாதிரி சம்ஸ் இருக்கு. இந்த சம்ஸ் 3 minutes எடுக்குது. சரிங்க. ஆவரேஜாக நமக்கு 1 minute ஒரு சம் கிராக் பண்ணாலே போதும். அந்த ஆவரேஜே போதும். சரிங்க.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டான் அதை என்னவா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஸ்கொயர்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறதா எங்களோட கொஸ்டின்ஸ். என்ன அப்படின்னா 10985 இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10985 அப்படிங்கிறத முழு வர்க்கமாக மாற்றணும் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறப்ப அதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த நம்பர்ஸை எதால டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 5ஆல டிவைட் பண்ணலாம். 5ஆல டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ் இருக்கும், பேலன்ஸ் 4 48 அப்படிங்கிறப்ப 9 டைம்ஸ் இருக்கு, 45 பேலன்ஸ் 35 அப்படிங்கிறது எவ்வளவு டைம்ஸ் அப்படின்னா 7 டைம்ஸ் இருக்கும். அண்ட் தென் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2197 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 13 டேபிளை இதுல பயன்படுத்த முடியும். 13 டேபிள்ஸ் அப்படிங்கிறப்ப எவ்வளவு டைம்ஸ் இருக்கு பாருங்க, 21 அப்படிங்கிறப்ப 1 டைம்ஸ் இருக்கும், 13 பேலன்ஸ் என்ன அப்படின்னா 7 + 8 89 இருக்கு. இப்போ 65 அப்படிங்கிறது 5 டைம்ஸ், அதோட ஒரு 13 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 78. தட் மீன்ஸ் எவ்வளவு டைம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 78 அப்படிங்கிறப்ப 6 டைம்ஸ் இருக்கு, 78 பேலன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 89 78 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 11 117 அப்படிங்கிறது 9 டைம்ஸ். அப்ப 13ஆல அகைன் டிவைட் பண்றப்ப 13 அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்னென்னலாம் கிடைக்கு பாருங்க, 13 கிராஸ் 13 and then 5. இது முழு வர்க்கமா மாறணும் அப்படின்னா இங்க ஒரு பேர் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாகுது, இதுக்கு ஒரு பேர் கம்மியாகுது. அப்போ ஒரு 13 ஒரு 5 இருந்தது அப்படின்னா ஈஸியா இந்த பேர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடும், ஸ்கொயர்ஸ் எடுக்கிறது ஈஸி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா 65 13 × 5 ஈஸி. சரிங்களா, இதை இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க, இல்லை எது மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா 2 ஃபேக்டர்ஸ் இங்க முடிஞ்சிருச்சு. 13க்கு இன்னொரு 13 இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்ல எடுக்கலாம். 5க்கு 5 இருந்தது அப்படின்னா ஸ்கொயர் ரூட்ல எடுக்கலாம். அப்ப 13 × 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 65. இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்துல கேட்டிருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா முதல் 10 எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 10 நம்பர்ஸால டிவைட் ஆகக்கூடிய எல்சிஎம் தான் இதோட ஆன்சர்ஸா இருக்கும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 1 கொடுத்திருக்கான், 2 கொடுத்திருக்கான், 3 கொடுத்திருக்கான், 4 கொடுத்திருக்கான், 5 6 7 8 9 10. சோ இந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும், 3 இங்க என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும், 5 3 டைம்ஸ் இருக்கும், 7 இது 4 டைம்ஸ் இருக்கும், and then 9 இது 5 டைம்ஸ் இருக்கும். இப்போ என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். 1,1,1 மாறிடும். ஸோ 2 அப்படியே இருக்கும், 5 அப்படியே இருக்கும், இங்க 1 வந்துடும். 7,4,3 மாறிடும், இது 5. and then 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 இது 1 மாறும், 5 அப்படியே இருக்கு, இது 1 மாறிடுச்சு, விட்டுருங்க. 1 மாறினதெல்லாம் விட்டுறலாம், சரிங்களா. ஸோ and then என்ன அப்படின்னா 7 2 டேபிள்ஸ்ங்கிறப்ப 2 டைம்ஸ் இருக்கும், 3 5. and then 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. 1 டைம்ஸ் 7 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 1 வந்துடும். அப்ப எல்லாத்தையும் இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 × 3 6 6 × 2 12 12 × 5 60 60 × 7 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 420 420 × 2 என்ன அப்படின்னா 840 840 × 3 என்ன அப்படின்னா 2520. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா. ஸோ அடுத்த சம்க்கு மூவ் ஆயிடலாம். இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏரியா அண்ட் வால்யூம்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேர்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோளம் இருக்கு, அதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டான் அப்படின்னா எக்ஸ்னு சொல்லிட்டான். அது என்னவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கூம்பா மாறுது, அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் எனில் கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நல்லா மீனிங் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இதோட ஹைட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம இப்ப ஹைட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. என்ன அப்படின்னா திண்ம கோளம் என்னவா மாறுது அப்படின்னா கூம்பா மாறுது. அப்ப இங்க இருக்கிற என்ன வெயிட் இருந்ததோ சேம் வெயிட் தான் இங்க இருந்திருக்கும். அப்ப இதோட வால்யூமும் சமமா இருந்திருக்கும். அப்ப இதோட வால்யூம் நம்ம என்ன ஃபார்முலா சொல்லுவோம், 4/3 πr³ அப்படிம்போம். சோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் r அப்படிங்கிறது x³ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கூம்பை பொறுத்த வரைக்கும் அதோட கன அளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/3 × πr² அப்படின்னு சொல்லுவோம். r² அப்படின்னா x² into h அப்படின்னு சொல்லுவோம். r² பதிலா x² எழுதிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப 3 கேன்சல் பண்ணிடலாம், பையும் கேன்சல் பண்ணிடலாம், x² கியூபை கேன்சல் பண்ணலாம். அப்ப ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா 4x = h. ஓகேங்களா, சிம்பிள்.
அப்போ கூம்பின் உயரம் என்ன அப்படின்னா ஹைட் ஈக்குவல் டு 4x. ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இதில் என்ன லாஜிக் அப்படின்னா இதோட வால்யூம் அப்படிங்கிறது சேம் என்னவா இருக்கும் அப்படின்னா வால்யூமும் சமமாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா சம் பிரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்கான். அந்த பிரிட்ஜோட என்ன கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்காவில் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் எவ்வளோ அப்படின்னா அடி நீளமும் உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ரேஷியோ கொடுத்துருக்கான். என்ன நீளம் அப்படின்னா 6480 அதோட நீளம். அந்த எவ்வளோ உயரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 756. இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே போல ஒரு பாலத்தை செய்யறாங்க. பட் ஆனா அதோட ரேஷியோ என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீளம் எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்களா 60 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதோட உயரம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அப்ப உயரம் அப்படிங்கிறப்ப இது என்ன ரேஷியோல, அதாவது இது 60 மாத்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன டேர்ம்ல மாத்திருக்காங்க, இதுவும் என்ன ரேஷியோல இருக்குன்னு தெரியணும். 6480 டிவைடட் பை 756 இத என்னவா மாத்திருக்காங்க, இத 60ன்னு மாத்திருக்காங்க. அப்ப இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த டேர்ம் என்ன அப்படின்னா உயரம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 60 இன்டூ 756 டிவைடட் பை 6480. இதெல்லாம் கேன்சலேஷன் பண்ண முடியும். சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படின்னா சிம்பிளாகவே தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச டேபிள்ஸை வச்சு பண்ணுங்க. 4ஆல் பண்ணீங்க அப்படின்னா 15 டைம்ஸ் இருக்கும். இங்கே 4ஆல் நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 24 16 20 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 756 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த 15 அப்படிங்கிறப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 அப்படிங்கிற டேபிள்ஸ் கிடைக்கும். இதை 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 0 அப்படின்னு கிடைக்கும். அகைன் 5ஆல் டிவைட் பண்ணுற 1 டைம்ஸ் இருக்கும். 5ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1 0 8. இப்போ 108 இருக்கு, 756 இருக்கு. அப்போ ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 108 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 7 டைம்ஸ் இருக்கும். 7 டைம்ஸ் ஆஃப் 8 அப்படிங்கிறது 58. ஆன்சர் இஸ் 7. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6480ங்கிறது லென்த். அந்த லென்த்துக்கு நேரம் 60ன்னு எழுதிட்டேன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 756 அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டை தான் ரேஷியோ சமம் அப்படின்ட்டாங்க. அப்போ 60 டிவைட் பை எக்ஸ் 6480 டிவைட் பை 756. ஓகேங்களா? சிம்பிள்.